ப்ரைஸ் தி லார்ட் எவ்ரிஒன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற தாட்டு, பைபிளில் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆவியின் வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரம் அப்படிங்கிற வேர்ட் இன் பைபிள் வந்து டிப்பிக்கல் தமிழ் வார்த்தை. இங்கிலீஷில் இட் சேஸ் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது வந்து சிலர் பைபிள் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் 9 வரங்கள் கிடையாது, 16 வரங்கள் இருக்குது. அதாவது பைபிள் ஸ்கிரிப்சர் போர்ஷன் சொல்கிறேன், யூ கேன் ரெஃபர் இட். 1 Corinthians 12th chapter, Romans 12 அண்ட் எஃபிஷியன்ஸ் 4, இந்த 3 புக்ஸில் இருந்து எல்லாமே கம்பைன் பண்ணும்போது டோட்டலி 16 கிஃப்ட் இருக்குது. அது என்னன்னு நான் குயிக்காக ரீட் பண்ணுறேன் அண்ட் தென் ஐ வில் டெல் யூ. Administration, apostleship, discernment, evangelism, exhortation, faith, giving, healing, helping, hospitality, knowledge, leadership, miracles, prophecy, serving, tongues, interpretation of tongues and wisdom. ஸோ நான் கீழே கமெண்ட்டில் வந்து நான் இந்த பைபிள் போர்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தமிழில் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த 16 வரங்களில் நம்ம எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒரு வரன், ஒரு கிஃப்ட் ஆர் மோர் தேன் ஒன் கிஃப்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வில் ஷுவர்லி ஹாவ். எவ்ரி இண்டிவிஜுவல் அட்லீஸ்ட் ஒன் ஆர் மோர் தேன் ஒன் கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருப்பார். நம்ம பிறக்கும் போதே நமக்கு இந்த கிஃப்டோட தான் நம்மளை அனுப்பியிருப்பார். எவ்ரி ஒன் இதை 16ஐயும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு திங்க் வாட் கிஃப்ட் காட் ஹேஸ் கிவன் யூ. I am sure you will have one from these 16 gifts, okay? But the question is, why has God given this gift to each of us? It is not for a selfish reason. ஒரு gift நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு குழந்தையா இருந்ததுன்னா அது தனக்கு மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கும். ஆனால் வளர வளர பெரியவங்க, நம்ம ஏஜில் இருக்கவங்க அந்த கிஃப்டை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ as a Christian we need to mature to understand these gifts have been given to us not for our personal selfish benefit but to edify the members of the church. நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த கிஃப்ட் மூலமாக எப்படி நம்ம உதவலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் கிஃப்ட் காட் ஹேஸ் கிவன் யூ அண்ட் ஸ்டார்ட் யூஸிங் தட் கிஃப்ட் டு த பெனிஃபிட் ஆஃப் தி அதர்ஸ் காட் ஹேஸ் கிவன் இன் யுவர் லைஃப்ஸ், ரைட்? ஆமென்.